படிக்கிற பசங்களுக்கு தங்குற இடம் தரமா இருக்கணும், அது ரொம்ப அவசியமானதும் கூட. ஆனா இங்க இருக்கிற ஒரு அரசு கல்லூரியோட தங்கும் விடுதி ரொம்ப டேமேஜ் அடைஞ்சு ரொம்ப மோசமான நிலைமையில காணப்படுது. அத பத்தி நம்ம செய்தியாளர் சுரேஷ்குமார் விளக்கமா சொல்றாரு, வாங்க கேட்கலாம். சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய அரசு பாலிடெக்னிக் விடுதியின் மாணவர் விடுதியில் தான் நம்ம இருக்கோம். இந்த விடுதி மிகவும் ஒரு மோசமான நிலையில் இருக்கு. நம்ம பார்த்தாலே தெரியும், இந்த விடுதி கட்டடம் எப்பொழுது இடிந்து விழுமோன்ற நிலைக்கு ரொம்பவும் டேமேஜ் ஆன நிலைக்கு வந்திருக்கு. நம்ம சென்னையில் இப்படி ஒரு அரசு விடுதி செயல்படுதான்றதை பார்க்கும்பொழுது மிகவும் வேதனையாக தான் இருக்கு. நம்ம பார்க்குறோம், இந்த கட்டடத்தோடைய காரைகள்லாம் பெயர்ந்து எல்லாம் உடஞ்சு கிடக்குது. இந்த விடுதிக்கு சுண்ணாம்பு அடிச்சே பல வருஷங்கள் இருக்கும் போல இருக்கு. இங்க தற்போது 250 மாணவர்கள் வரை தற்போது தங்கி இருக்கிறதா சொல்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் 6 பாலிடெக்னிக் கல்லூரிகள் இங்கே இயங்கிட்டு இருக்கு. லெதர் டெக்னாலஜி, கெமிக்கல் டெக்னாலஜி, பிரிண்டிங் டெக்னாலஜி, இப்படி பல டெக்னாலஜிக்கு உட்பட்ட பாலிடெக்னிக் கல்லூரிகள் இருக்கு. மேலும் சென்ட்ரல் பாலிடெக்னிக் ஒன்று இருக்கு. இதுக்காக 3 விடுதிகள் செயல்பட்டு வருது. இதுல ரொம்ப மோசமான நிலை இருக்கிறது இந்த விடுதி தான். இந்த விடுதியில மட்டும் 5 கல்லூரி பாலிடெக்னிக் கல்லூரியுடைய மாணவர்கள் தங்கி படிச்சுட்டு இருக்காங்க. மழை பெய்யும் போதெல்லாம் இங்க ஜன்னல்கள் உடைந்திருப்பதன் காரணமாக உள்ளே மழைநீர் வந்து விடுவதாக தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த விடுதியை சுற்றிலும் சாக்கடை நீரும் மழை நீரும் தேங்கி நிற்பதால சுகாதாரமற்ற சூழல் நிலவிட்டு இருக்குது. குப்பைகள் குவிந்த ஒரு இடமா கிடக்குது. பார்க்கும்போதே தெரியும், நமது ஒளிப்பதிவாளர் தினேஷ் காட்டக்கூடிய காட்சிகள்ல இந்த விடுதியுடைய மோசமான நிலையை நம்ம புரிஞ்சுக்க முடியும். காரைகள்லாம் பெயர்ந்து மாணவர்கள் மேல விழக்கூடிய நிலை தான் இங்க நிலவிட்டு இருக்கிறதா கூறுறாங்க. மேலும் இந்த விடுதி கட்டடத்துல ஒவ்வொரு பகுதியிலும் மரங்கள் 20 அடி 30 அடி உயரம் வரைக்கும் கூட வளர்ந்து இந்த பில்டிங்கையே உடைச்சிரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான பராமரிப்பு சூழல் தான் இங்க இருக்கு. பாம்புகள் வர்றதா மாணவர்கள் குற்றச்சாட்டுறாங்க. இது மட்டும் இல்லாம இங்க வழங்கக்கூடிய உணவும் சுகாதாரமற்ற முறையில, ஒரு தரமற்ற முறையில இருப்பதா ரொம்ப ஒரு வேதனையா கூறுறாங்க. வீடியோல பார்த்துருப்பீங்க, எவ்வளோ இதா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 2-3 வருஷமா படிச்சுட்டு இருக்கேன் நான். சான்சன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ லேடிஸ் ஹாஸ்டலே பார்த்தீங்கன்னா அதுவே கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்களே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு போதுமான அளவு இது பண்ணலை. இன்னும் கட்டிடம் எதுவுமே இது பண்ணி கொடுக்கல. அதுக்கான சைட்டு எதுவும் எங்கே இருக்குது, என்ன பண்ணுறாங்கன்னே தெரில. ஆனால் ஒரு 2-3 ஹாஸ்டல் பராமரிச்சுட்டு இருக்கேன். இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான எந்த ஸ்டெப்பும் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. தற்பொழுது மாணவர்களுக்கு தேர்வு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில இப்போ மெஸ்ஸு கூட செயல்படாதால மாணவர்களே வெளியே சென்று ஹோட்டலில் போய் சாப்பிட வேண்டிய நிலை இருக்கு. சில மாணவர்கள் அவங்களுடைய அறைகளில் இருக்கக்கூடிய மின் அடுப்புகள் மூலமா சமைச்சு உண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. இந்த பாலிடெக்னிக் கல்லூரிகளுடைய விடுதி சீரமைக்கப்பட்டு மாணவர் பயன்பாட்டுக்கு நல்ல முறையில் சுகாதார முறையில் இயங்க வேண்டிய தேவை இருக்கிறது. இதனால உயர்கல்வித்துறை இதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். மேலும் டோட் எனக்கூடிய டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸோடைய துறையின் கீழ் இருக்கக்கூடிய இந்த கல்லூரிகளுக்கு உட்பட்ட இந்த மாணவர் விடுதிக்கான அதிகாரிகள், வார்டன்கள் யார் என்பது அவங்களெல்லாம் இதை பார்வையிட்டு இதை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்றதுக்கு அரசுக்கு அறிவுறுத்தல் வழங்க வேண்டும். இப்படி நம்ம சென்னையில் இந்த மோசமான விடுதி அரசோட கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். இதனை சீரமைத்து மாணவருக்கு ஒரு நல்ல கல்வி சூழல் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷோடு சுரேஷ்குமார்.